சாஸ்திரம் ஷாரீரமீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வரः ஆச்சார்ய சங்கராச்சார்ய சந்துமே ஜன்ம ஜன்மனி. ரொம்ப அழகான பிரார்த்தனை. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இந்த வைதீக மதத்தில் இருக்கிற இந்த சாரீர மீமாம்சை அப்படிங்கிற அத்வைதமே எனக்கு சாஸ்திரமாக இருக்கட்டும், பரமேஸ்வரனே எனக்கு ஈஸ்வரனா தெய்வமாக இருக்கட்டும், சங்கராச்சாரியரே எனக்கு குருவாக இருக்கட்டும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணுறது. அதே பிரார்த்தனை தான் நாமும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பெரியவாளுக்கு சிஷ்யாளாகவே இருப்போம். மகாபெரிவாளே நமக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சர்வமாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையோட பெரியவா சரித்திரத்தை நாம் பார்த்துட்டு வரோம். அதில் 1962ஆம் வருஷம் சீன யுத்தத்துக்காக பெரியவா பிரார்த்தனை பண்ண சொன்னால் அந்த பிரார்த்தனையெல்லாம் பலித்து நாம் வெற்றி வாகை சூடினோம். அந்த வருஷ சாதுர்மாசியம் எல்லாம் முடிஞ்சு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து வரத்தே 1963ஆம் வருஷம் தஞ்சாவூரில் வந்து வசந்த நவராத்திரியை கொண்டாடினான். தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி சந்நிதி இருக்குது அப்படின்னு சொன்னோம். காஞ்சிபுரத்துலேருந்து அம்பாள் பங்காரு காமாட்சி 200 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூரில் வந்து பிரதிஷ்டானா. அங்கே வசந்த நவராத்திரியை கொண்டாடினா. அதுக்கப்புறம் அந்த பங்காரு காமாட்சிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. 1963ஆம் வருஷத்தில் ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம். இந்த பங்காரு காமாட்சிக்கு கும்பாபிஷேகத்தையும் நடத்திவிட்டு பெரியவா என்ன பண்ணினா நேர ராமேஸ்வரம் போனா. எதுக்கு ராமேஸ்வரம் போனா அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கரையில் ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு 4 சிஷ்யாளோட ஒரு பெரிய மண்டபம் கட்டி அதில் ஆச்சாரியால 4 சிஷ்யாளோட பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இன்னைக்கு ராமேஸ்வரம் போனாக்க அக்னி தீர்த்த கரையில் காஞ்சி காமகோடி சங்கர மட்டம் இருக்குது. அதில் விண்ணுயர மண்டபத்தோட ஆதிசங்கர பகவத்பாதால் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. இது பெரியவா 1963ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்தாபிதம் பண்ணினது. ஆச்சாரியல் பக்தி குரு பக்தி பெரியவாளுக்கு இருந்தாப்புல உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது. சங்கரர் அப்படின்னாலே என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு நன்றி பெருக்கோட பெரியவா இருந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி குரு பக்திக்கு பேர் போன பெரியவா தன்னோட குருவான ஆதி ஆச்சாரியாளுக்கு ஆசேது ஹிமாச்சலத்தில் பல இடங்களில் பல முக்கியமான நகரங்களில் க்ஷேத்திரங்கள்லாம் ஆச்சாரியாளுக்கு கோவில் கட்டி ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. அதில் ராமேஸ்வரம் ஒன்று, அதே மாதிரி கன்னியாகுமரியில், ஸ்ரீசைலத்தில், அலகாபாத்தில், குருக்ஷேத்திரத்தில், ஹரித்வாரில், ரிஷிகேஷில், இன்னும் பல இடங்களில் ஆச்சாரியாளுக்கு 4 சிஷ்யாளோட ஆலயம் கட்டி அதில் ஆச்சாரியாலை பிரதிஷ்டை பண்ணி பகவத்பாதால உலகம் எப்போதும் ஸ்மரிக்க முடியுமா, தரிசனம் பண்ண முடியுமா, அனுகிரகத்தை அடைய முடியுமா பண்ணியிருக்கா. அப்படி தான் 1963ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் கரையில் இந்த ஆச்சாரியால் மண்டப கும்பாபிஷேகம் பிரதிஷ்ட வைபவம் நடந்தது. ரொம்ப அபூர்வமான இடம். அங்கே பார்த்தேன்னா அந்த மண்டபத்துக்குள்ளேயே பகவத்பாதாளுக்கு மண்டபம்னா கூட ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் சேர்ந்திருக்கும். முதல்ல முன்னால் சமுத்திரக்கரையில் பார்த்தா ஆஞ்சநேயர் இப்படி கையை தூக்கின்னு ஆஞ்சநேயர் இருக்கிறாப்பில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்த்தாக்க பாவத்தை பார்த்தா என்னமோ சமுத்திரராஜனை அப்படி தடுத்து நிறுத்தின்னு இருக்கிறாப்பில் இருக்கும். இப்போவும் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாமோ சுனாமியெல்லாம் இருந்து எவ்வளோ உட்பாதங்கள்லாம் ஏற்பட்டுது. அவ்வளவு கிட்டக்க இருக்குது. ராமேஸ்வரத்தில் எதானே ஏற்பட்டதோ தெரியல நமக்கு. அதுவும் இந்த அக்னி தீர்த்தக்கரையெல்லாம் ஒன்றும் கடல் நினச்சிருந்துனாக்க என்ன வேணால் சுவாகா பண்ணியிருக்கலாம். நாம் ஏதோ நினச்சின்னு இருக்கோம். பெரியவா பண்ணுற காரியத்துக்கெல்லாம் ஒரு அந்த தெய்வீகமான காரியங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மளை மீறி ஒன்று இருக்குங்கிறது இதெல்லாம் கண்கூட பார்க்குறோம். பார்த்தா கூட சில பேருக்கு அது புரிஞ்சிக்க மறுக்கிறோம், அவ்வளவுதான். ஆஞ்சநேயர் அப்படி தடுத்து நிறுத்தினுக்கிறாப்புல இருக்கு ஆஞ்சநேயர். அதேமாரி துவாதச ஜோதிர்லிங்கங்களும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ராமேஸ்வரமே ஒரு ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் தான். அதுமாரி 12 இடத்துல துவாதச ஜோதிர்லிங்கம் இருக்குது, அது அங்கே இருக்குது. பகவத்பாதாள் அங்கே இருக்கா. கீழே தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி யந்திரத்தோட அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. 4 சிஷ்யாளோட ஆச்சாரியர்கள் மேலே இருப்பா. அதை எப்படி கட்டணும் அப்படின்னு பெரியவா சொன்னான்னா, அந்த இன்ஜினியர்கிட்ட, அதை நிர்மாணம் பண்ணுற இன்ஜினியர்கிட்ட பெரியவா சொல்கிறா, அப்படி அக்னி கரையில் அக்னி தீர்த்தத்தில் சமுத்திரத்தில் இறங்கி ஒரு முழுக்கு போட்டு தலையை தூக்கினாக்க நேராக ஆச்சாரியால் தான் கண்ணில் படணும், அது மாதிரி ஹைட்டில் வைக்கணும் அப்படின்னு. அந்த இன்ஜினியருக்கே ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது.
ஒரு பெரிய லண்டனில் போய் பட்டம்லாம் வாங்கிட்டு வந்து பெரிய இன்ஜினியர், அவரை கூட்டணிச்சு தான் இதெல்லாம் சொன்னான். அது எத்தனை ஹைட்டு இதெல்லாம் சொல்லி அப்புறம் பல விஷயங்கள் எல்லாமே பெரியவா சொல்லி தான் அதுபடி நடந்தது. சரஸ்வதியான சாரதைக்கு அங்கே சந்நிதி இருக்கு, கணபதி சந்நிதி, ஷோடச கணபதி, சுப்பிரமணியர் சந்நிதி, அதே மாதிரி பதிவிரதைகள், இந்த பதிவிரதைகளுக்கெல்லாம் சந்நிதி. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா குரு சிஷ்யாள், அந்த குரு சிஷ்யாள் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தா அப்படிங்கிறத உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராமானந்தர், கபீர்தாஸ் குரு சிஷ்யா சொல்றோம். இத மாதிரி ரேரா இருக்கிற அந்த குரு சிஷ்யாள் எல்லாம் அவளோட பிம்பங்கள்லாம் வச்சு இப்படி பல அபூர்வமான விஷயங்கள்லாம் வச்சு, அதாவது குரு பக்தி அது இருந்ததுன்னா என்னென்னலாம் எப்படிலாம் நாம உயர்வடைகிறோம் அப்படிங்கிற காமிக்கிறாப்லேயே இந்த மண்டபம் இருக்கும். ஆதிகுருவான ஜெகத்குருவான சங்கராச்சாரியாளுக்கு ஆச்சாரியாளுக்கு மண்டபத்தில் இப்படி எல்லாமே குரு சம்பந்தமாகவே பலதும் இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நேர அந்த வருஷம் இன்னொன்று முக்கியம், பெரியவாளுக்கு 70 வயசு பூர்த்தியாச்சு. அதனால அதையும் அங்கே ரொம்ப விமர்சையா பக்தாள்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு சுவாசினி பூஜை முதலான வைபவங்களோட அங்கே நடக்க நேர அங்கேருந்து கிளம்பி பெரியவா மதுரைக்கு வந்தா. ஏன்னா மதுரையில் மீனாட்சி அம்பாள் கும்பாபிஷேகம் 1963 வருஷம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி மதுரையில் மீனாட்சி கும்பாபிஷேகம் ரொம்ப விமரிசையா நடந்தது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா அவசியம் வரணும் அப்படின்னு பி.டி. ராஜன் அப்படின்னு பெரிய பக்தர், அந்த பி.டி. ராஜன் தலைமையில் தான் ஒரு கமிட்டி நிர்மாணம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 50 லட்சம் ரூபாய் செலவில் ரொம்ப விமரிசையா கும்பாபிஷேகம் பண்ணினா. இந்த பி.டி. ராஜன் ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்சியோட தலைவர். இருந்தாலும் பெரியவாள்கிட்ட அபாரமான பக்தி. முதல்லவே சொல்லியிருக்கோம், யாரா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட பிரியம் இருக்கும், பெரியவாளுக்கும் அவள்கிட்ட பிரியம் இருக்கும், அவளுக்கும் பெரியவாளோட அந்த அன்புனாலே கட்டுப்பட்டு அவளும் பெரியவாள்கிட்ட பக்தியா இருப்பா அப்படின்னு. இந்த பி.டி. ராஜன் பெரியவாளை ரொம்ப சாட்சாத் மீனாட்சி அப்படின்னே சொல்லியிருக்க. நீ தான் மீனாட்சி, பெரியவா தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல பெரியவா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துண்டா. அதில் ரொம்ப அபூர்வமான கும்பாபிஷேகம். 14 கோபுரம். மதுரை கோவிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான கோவில். 14 கோபுரங்களுக்கும் ஒரே சமயத்தில் கும்பாபிஷேகம். கிட்டத்தட்ட 200 சிவாச்சாரியர்கள், 100க்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள், ஓதுவார்கள் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள். இப்படிலாம் இருக்க பல யாக குண்டங்கள்லாம் பட்டு ரொம்ப விமரிசையா நடந்தது. இந்த கும்பாபிஷேக தரிசனத்தை பெரியவா பண்ணிட்டு வரா. எக்கச்சக்கமான கூட்டம். பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 2 பேருமா தான் போய் இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டா. கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பெரியவா தங்கி இருக்காளோ இல்லையோ மதுரையில், அந்த ஜாகைக்கு வரா. அந்த ஜாகைக்கு வந்தா ஊரே திரண்டு மதுரையில் கோவிலில் இருக்கு, கும்பாபிஷேக தரிசனம் பண்ணியிருக்கா. அதுவும் பெரியவாளும் வந்திருக்கா அப்படின்னா எல்லாரும் பெரியவாளோடு போய் தரிசனம் பண்ணியிருக்கா. 2 பேர் மடத்தில் மட்டும் இருந்தா. யாருன்னா மேலூர் ராமச்சந்திரர் அப்படின்பா, மேலூர் மாமான்னு சொல்ற வழக்கம். அவர் பூஜை கட்ட பார்த்துப்பார், அந்த இடத்தை விட்டு அசையமாட்டார், அப்படி ஒரு பக்தி சிறுது. இந்த மேலூர் மாமா கோவிலில் போய் கும்பாபிஷேகத்துக்கு போகல, பொள்ளாச்சி ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா போல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த கூட்டத்தெல்லாம் நடந்து போகிறது கஷ்டம்னால அந்த அம்மா போல. அந்த அம்மா என்ன பண்ணா, பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம ஆரத்தி எடுக்கிறதுக்கு இருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மாவும் இருக்கா, மேலூர் மாமா இருக்கா. இவ 2 பேரும் மட்டும் மதுரையில இருந்து கும்பாபிஷேகத்துக்கு தரிசனம் பண்ண போல, மீது எல்லாரும் போயிருக்கா. பெரியவா கும்பாபிஷேகம் முடிச்சுன்னு மடத்துக்குள்ள வந்தாலோ இல்லையோ, இவா 2 பேரும் பார்த்துட்டு, என்ன நீங்க 2 பேரும் வரல கும்பாபிஷேகம் பண்ணிக்க தரிசனத்துக்கு அப்படின்னா, இல்லை அங்கே கூட்டமாக இருந்தது, அதில் எங்களுக்கு வர முடியாது, அதனால் நாங்கள் இங்கேருந்தே மனசில் ஸ்மரிச்சுன்னு விட்டோம், தியானம் பண்ணின்னு விட்டோம் அப்படின்னு. உடனே பெரியவா, அதனால வேண்டாம் கவலைப்படாத அப்படின்னுட்டும், என்னை பார்த்தியோ இல்லையோ அவ்வளோதான், நான் தான் மீனாட்சி, நமஸ்காரம் பண்ணிக்கோ, என்னை பார்த்தாலே கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு, மீனாட்சியை பார்த்தாச்சு அப்படின்னு. இவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரியவா அப்படிலாம் ஓப்பனாக சொல்லுவாளோ, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் அவதாரம், நான் தான் நம்பாள், நான் தான் ஈஸ்வரன் ஏதானு சொல்லியிருக்காளோ அப்படின்னா, சில சமயங்களில் அந்த பக்தாளோட பக்திக்கு கட்டுப்பட்டு அவளோட அந்த பக்தியோட பக்குவத்தை பார்த்து இது மாதிரிலாமே சொல்லியிருக்கா. நீ அங்கே வந்து கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணலேன்னு குறையே வேண்டாம், என்னை பார்த்துட்டு இல்லையோ நான் தான் மீனாட்சி, என்னை பார்த்தாலே கும்பாபிஷேக பலன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. முதல்லையே சொன்னோம், பி.டி. ராஜன் என்ன சொன்னேன், நீ தான் மீனாட்சி வந்து கும்பாபிஷேகம் பண்ணி உங்கள் யாலே பண்ணிக்கணும்னு சொன்னார், பிரார்த்தனை பண்ணான்னு பார்த்தோம். அந்த பாவம் சரிங்கிறதுக்கு இங்கே வாக்குறுதி மாதிரி அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வருது. இது
யாரோ ஒரு தரம் 2 தரம் சொல்றது இல்லை. வீணை நீலா அப்படின்னு ஒரு பக்தர். இந்த அம்மா ரொம்ப நன்னா வீணை வாசிப்பா. தியாகராஜ சுவாமிகளோட நேர் சிஷ்ய பரம்பரையில் வந்தவா. அந்த பரம்பரையில் வந்ததுனாலே ஒரு பெரிய பெருமை. சங்கீதத்தில் ரொம்ப பெரிய வித்வான். வீணை ரொம்ப நன்னா வாசிப்பா. இப்படி தியாகராஜ சிஷ்ய பரம்பரையா இருக்கு அப்படிங்கிறதுனாலே பெரியவா என்னம்னா பூஜை நடந்துட்டு சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியில அம்பாளுக்கு எப்பொழுதும் வீணாகானம் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் கையில வீணையை வச்சுட்டே அம்பாள் அப்படியே இந்த வீணா நாதத்துல மூழ்கி இருக்காளாம். யாருக்கு இந்த சங்கீதத்துல அப்படியே மனசு நிரம்பி இருக்கோ மூழ்கி இருக்கோ அவளுக்கு அப்படியே பூ மாதிரி மனசாயிடும், மென்மையாயிடும். அப்படி இருந்தாலே குழந்தை மாதிரி மனசு இருக்கிறதுனாலே எல்லாத்தையும் அன்பா இருப்பா. அம்பாள் எல்லாத்தையும் அன்பா இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் இந்த வீணையோட எப்பொழுதும் இருக்குது, வீணாநாதத்தோட அவ அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான். அதனாலே பெரியவா என்ன பண்ணா அந்த வீணை நீலாவை எப்பொழுதும் பூஜையில நீ வீணை வாசிச்சுன்னு மடத்துக்கு வந்தா வீணை வாசிச்சுட்டே இருக்கணும் அம்பாள் சன்னதியில, சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியில அப்படின்னு ஒரு உத்தரவு. இப்படி கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கா. எப்பொழுதுமே நம்ம இது மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப அபூர்வமான காரியங்கள் பண்றது, அதுக்கு சில விக்னங்கள்லாம் வரும், இடைஞ்செல்லாம் வரும். இது நல்லவா நிறைய பேர் இருக்கிறாப்புல, ஒருத்தர் 2 பேர் இதுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்றவாளும் இருப்பா. அது மாதிரி யாரோ சில பேர் என்ன பண்ணியிருக்கா, பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கா, எப்போ பாருவா இங்கேயோ உட்காந்து வேணா வச்சுட்டுருக்கா, வீட்டுக்கு போகிறது கஷ்டமா இருக்கும், வந்துட்டு போகிறதெல்லாம் தனியாக வந்துட்டு போகணும் அப்படின்லாம் சொன்னோன்னே பெரியவா என்ன பண்ணா, எல்லாரோட மனோபாவத்துக்கும் வீடு கொடுக்கணும் இல்லையோ, இந்த வீணை நிலாவை கூப்பிட்டு சொன்னேன், இனிமேல் நீங்கள் வந்து சாயந்தர வேலையெல்லாம் வீணை வாசிக்க வேண்டாம், முடிஞ்சா நீ மத்தியான வேலையில் காத்தாழ வேலைன்னு வந்து வாசிச்சுட்டு போ அப்படின்னா. அப்போ என்ன பண்ணினா பெரியவா, மத்தியான வேலையில் வா எனக்கு வாசியே அப்படின்னா. நான் கேட்குறேன் வீணை வாசி அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு தாபமாக இருந்தது. பெரியவா தான் சொன்னால் எப்பொழுதும் அம்பாளுக்கு, சந்திரமௌலீஸ்வருக்கு, திரிபுர சுந்தரிக்கு வீணாநாதம் கேட்டுக்கணும், அங்கே வாசி சுவாமி சன்னதியில் வாசின்னு சொன்னா. இப்போ யாரோ ஏதோ என்னமோ கோள் சொல்கிறாங்கிறதுக்காக பெரியவா நம்மளை இப்போ வீணை வாசிக்க வேண்டான்னு சொல்கிறா. சுவாமிக்கு கைங்கரியமாக இருக்குது, அதை வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்னு தாப்போம். உடனே பெரியவா சொன்னா, ஏன் அங்கே சுவாமி சன்னதியில் வாசிச்சா தானே எனக்கு வாசிச்சு காமிக்கப்படாதா அப்படின்னா. உடனே பெரியவா சொன்னா, நீ இத்தனை நாள் வந்துட்டு இருக்க இடத்துல, ஆனால் இன்னும் நீ என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் தான் சந்திரமௌலீஸ்வரன், நான் தான் திரிபுர சுந்தரி, அதனால் எனக்கு வாசிச்சாலே அங்கே வாசிச்சாப்புல தான், அதனால் எனக்கு வாசி அப்படின்னு. அந்த அம்மா இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி ஒரு வார்த்தை பெரியவா இப்படி ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவா அப்படின்னு, உண்மையை சொல்வான்னு அந்த மாதிரி எதிர்பார்க்கல, சொல்கிறா. அதனால் அங்கே போய் சுவாமி சன்னதியில் சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி சன்னதியில் வாசிக்கலையேன்னு குறை வேண்டாம் உனக்கு, என் எதிர்க்க வாசித்தாலும் நான் தான் திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரர் எல்லாம், அதனால் எங்கிட்ட வாசித்தாலும் ஒன்று தான், அங்கே வாசித்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பெரியவா சன்னதியில் வாசிக்கிறது தானே பெரிய பாக்கியமாக இருக்கும். அங்கேயான சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி விக்கிரக ரூபத்தில் இருக்கா, இங்கே பிரத்யக்ஷமாக இருக்கா. அப்படி வீணை கைங்கரியம் பண்ணியிருந்தா. இது இந்த அம்மாவுக்கு தான் ஈஸ்வரன் அம்பாள்னு சொன்னது. பிரதோஷம் வெங்கட்ராமையர் அப்படின்னு பரமபக்தர் பெரியவாளை சாட்சாத் பரமேஸ்வரனா வழிபட்டு பரமேஸ்வரனுக்கு உகந்த பிரதோஷ காலத்தில் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்லாம் வச்சுனதுனாலே அவருக்கு அந்த பெயர் வந்தது. அந்த பிரதோஷமாமா வீட்டில் பெரியவா பாதுகா இருக்குது, பெரியவா படம் வச்சுன்னு நித்தியம் பூஜை பண்ணுறோம். ருத்ர திரிசதியினால வில்வார்ச்சனை பண்ணுறது. பரமேஸ்வரனுக்கு வில்வம்ங்கிறது ரொம்ப முக்கியம். திருதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரியாயுஷம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வில்வத்தை தூக்கி பரமேஸ்வரனுக்கு சிவார்ப்பணம்னு போட்டுட்டோம்னா அது என்ன பண்ணுறதான்னார், நம்மளோட 3 ஜென்மத்தை பாபத்தையும் போக்கிடுறது. அப்படின்னா ஒரு வில்வம் போட்டாலே நம்ம 3 ஜென்ம பாபம் போயிடுறதுன்னா, இனிமே அஷ்டோத்திரம்னு 108 வில்வத்தை தூக்கி போட்டோம்னா 108 × 3 அத்தனை ஜென்ம பாபம் போகிறது. அதே 1000 வில்வ தளத்தினால சஹஸ்ரநாமம் பண்ணா 1000 × 3 3000 ஜென்ம பாபம் போகிறது. லட்சார்ச்சனை பண்ணா, கோடி அர்ச்சனை பண்ணா வில்வத்தினால பரமேஸ்வரனுக்கு எவ்வளவு பாபம் போகும்னு எல்லாரும் கற்பனை தான் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அத்தனை பாவம் நம்மளால பண்ணவே முடியாது. அப்படி பக்த சுலபன் அந்த பரமேஸ்வரனுக்கு பிரீத்தியான வில்வம். அந்த வில்வார்ச்சனை சாட்சாத் பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் பெரியவாளுக்கு பண்ணணுங்கிறதுனால பிரதோஷமாமா என்ன பண்ணுவா, தனம் பெரியவா பாதுகைக்கு ருத்ர திரிசதியினால வில்வார்ச்சனை பண்ணுற வழக்கம். அதே மாதிரி பெரியவாளை எப்போ தரிசனம் பண்ணா, காத்தால விஸ்வரூப தரிசனத்தும் போது
வில்வ மாலை கட்டி பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணி, பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அவளுக்கு வில்லும், பெரியவாளுக்கு வில்வ மாலை கொடுக்கறது, வீட்டில் வில்வார்ச்சனை பண்றது அப்படின்னு ஒரு நியதி வச்சிருந்தா. ஒரு நாளைக்கு பெரியவா கேட்டா, அம்மா தினம் வில்வ மாலை கொடுக்குற, உனக்கு எங்கே இந்த வில்வம் கிடைக்கிறது, யாரு பிரச்சனை வந்து தரா அப்படின்னு. வேணும்னு ஒரு பக்தர் இருக்கார், அவர் தான் பிரச்சனை வந்து தர்றார் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பிரச்சனை வரும்? நிறையா பிரச்சனை வரும். நிறையா பிரச்சனை வருவாங்கிற ஒரு மாலை தானே கொடுக்குற, மீதி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஆற்றுல பெரியவா பாதுகா இருக்குது, பெரியவா திருவுருவ படம் இருக்குது, அதுக்கு திரிசதி அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி. இதை மாமாவோட இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே பக்கத்தில் வந்த ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணா, நான் கூட அப்படித்தான் பண்ணுறேன் பெரியவா அப்படின்னா. உடனே பெரியவா அந்த அம்மாட்ட, நீ என்ன வர மாதிரியா பண்ணுற? ஆமாம் அப்படின்னு. அந்த அம்மா ஒரு வெள்ளு மாலை கொடுத்துருக்கா, பெரியவா போட்டுருக்கா. நீ எங்கேருந்து பறிப்ப, உனக்கு யார் பறிக்கிறா அப்படின்னு. நான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்கிட்ட இருக்கேன், அங்கேருந்து பறிக்கிற வழக்கம். நீ எத்தனை பறிப்பேன்? நான் நிறையா பறிப்பேன். உடனே அந்த அம்மா சொன்னா, ஒரு மாலை இங்கே கொடுப்பேன், மாலையா கட்டி மீதியை ஏகாம்பரேஸ்வருக்கு அர்ச்சனைக்கு கொடுப்பேன் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, இவர் தினம் நிறையா வில்லும் பறிச்சு ஒரு மாலை இங்கே எனக்கு கொடுக்குற, மீதியை ஆற்றுல என் படத்துக்கு என் பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணுறார். நீ தினம் வில்லும் நிறையா பறிச்சு ஒரு மாலை இங்கே கொண்டு கொடுக்குறேன், மீதி ஏகாம்பரேஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணுறேன். எங்கே பண்ணினா என்ன, எங்கே போட்டால் என்ன, எல்லாம் என் தலையில தான் வந்து விழுறது அப்படின்னு. இதுக்கு மேலேயே தான் தான் ஏகாம்பரேஸ்வரர், தான் தான் கச்சபேஸ்வரர், தான் தான் எந்த ஏகபில்வம் சிவார்ப்பணம்னு எங்கே போட்டாலும் தன் தலையில தான் வந்து விழுறது அப்படின்னு பிரிவா சொல்றான்னா, பரமேஸ்வரன் ஈஸ்வரன் தான் தான்ங்கிறதுக்கு இதுக்கு மேலேயே நமக்கு உத்தரவாதம் வேணும். அப்படி பிரதோஷ மாமாவுக்கு தன்னோட ஈஸ்வரத்துவத்தை கன்ஃபார்ம் பண்ணினான். அதே மாதிரி இன்னொரு பக்தர் ஜோஷி, பாலகிருஷ்ண ஜோஷி அப்படின்னு இங்கே மெட்ராஸில் பாரிஸ் கார்னரில் இருந்தவர், பரம பக்தர். அவர் நகை வியாபாரம்லாம் பண்ணியிருந்தா, வைர வியாபாரம்லாம் பண்ணியிருந்தா. புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்துக்கு ஒரு யாத்திரை போய் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிளம்பினா. அப்போ என்ன பண்ணினா, அந்தந்த சுவாமிக்கு ஏதானும் காணிக்கை செலுத்தணுங்கிறதுக்காக தங்கத்தில் தாராபாத்திரம் பண்ணி 12 தாராபாத்திரம் பண்ணி எல்லா ஜோதிர்லிங்கத்திலையும் கொடுக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டு இந்த ஜோஷிகிட்ட பண்ணிட்டு வர சொன்னான். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு அபிஷேக பிரியோ சிவகான, பரமேஸ்வரனுக்கு என்னென்ன எப்போ பாரு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கு, தலையில தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன, அவர் எப்பொழுதும் குளிர்ந்து இருப்பார்னு அர்த்தம். அவருக்கு பேரே என்ன சொல்றோம்னா ஆர்திர கபாலீஸ்வரர் அப்படிங்க, எப்பொழுதும் நினைஞ்சுட்டே இருப்பார். நம்ம சொல்றோம் இல்லையோ, அவர் உடம்பு மட்டுமா நினைஞ்சுட்டு மனசு எப்பொழுதும் ஈரமான ஹிருதயம். ஆருத்ரா 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 தரிசனம் அப்படிங்கிறமே, ஆருத்ரம் அப்படின்னாலே நனைஞ்சின்னு இருக்கிறது பரமேஸ்வரனுக்கு. அதனால அபிஷேக பிரியம். அதனால தான் என்ன பண்ணா ஜெயேந்திர சுவாமிகள் இந்த 12 தங்கத்துல தாராபத்திரம் பண்ணி கொடுக்கணும்னு இந்த ஜோஷிட்டு சொல்ல, இந்த ஜோஷி என்ன பண்ண 13 பண்ணிட்டு வந்தார். கொண்டு மடத்துல கொடுத்தார். அவ புதுப்பிரிவா சொன்னா, பெரியவாள்கிட்ட இதை கொண்டு காமிச்சிட்டு விஷயத்தை சொல்லு அப்படின்னா, அவர் எடுத்துன்னு போய் புதுப்பிரிவா துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திர யாத்திரை பண்ண போறா. அங்கே எல்லா சுவாமிக்கும் ஒவ்வொன்று கொடுக்கணும்னு தாராபாத்திர தங்கத்தில் பண்ணி வச்சுன்னா பண்ணி வச்சிருக்குன்னு பெரியவா எண்ணி பார்த்துட்டு, துவாதச ஜோதிர்லிங்கம் 12 தானே, ஏன் 13 இருக்குன்னா. உடனே ஜோஷி சொன்னார், அது அவ போற 12 ஜோதிர்லிங்கத்துக்கு இது இந்த 13 வச்சிருக்கிறது எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கிற ஜோதிர்லிங்கம் எல்லாம் துவாதச ஜோதிர்லிங்கம் சேர்ந்தது பெரியவா தான். அதனால பெரியவாளுக்காக ஒன்று, மீதி மற்ற க்ஷேத்திரங்களுக்குள்ள பரமேஸ்வரனுக்கு அப்படின்னா. உடனே பெரியவா, ஓ நானும் அதுவும் ஒன்று தாங்கிறதுனால எனக்கும் சேர்த்து பண்ணியிருக்கியாக்கும் அப்படின்ட்டு உடனே சிரிச்சுட்டு தங்கிட்ட கைங்கரம்ட்டு போய் உள்ளேருந்து கங்கையை எடுத்துன்னு வான்னா, கங்கையை கொண்டு சொல்லி இந்த தாராபாத்திரத்தை பிடிச்சிக்க சொல்லி அதில் கங்கையை ஊற்ற சொல்லி தானே எடுத்து கொடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் சொல்ல சொல்லி, ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யமே அப்படின்னு ருத்ரத்தை ஸ்ரீருத்ரத்தை சொல்ல சொல்லி அந்த ருத்ரம் முழுக்களும் சொல்லி தான் அந்த கங்கா தீர்த்தத்தினால இந்த தாராபாத்திரத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு ஜோஷிட்ட சொல்றா, திருப்தியா அப்படின்னு. ஜோஷி துவாதச ஜோதிர்லிங்கத்தில் இருக்கிறது ஒண்ணுதான், பெரியவாளும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த பாவத்துல 12 13 தாராபாத்திரம் பண்ணிட்டு வந்தா பெரியவா உடனேயே அதை அங்கீகரிக்கிறாப்புல என்ன பண்றான்னு தான் உடனே அதுல அபிஷேகம் பண்ணிட்டு தரிசனம் கொடுக்குறா. அப்படின்னா இதுதான் பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இது இத்தனையும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மதுரை கும்பாபிஷேகத்துல பி.டி. ராஜன் பெரியவாளை சாட்சாத் மீனாட்சின்னு பாவத்துல கொண்டாடி இனத்துக்கும், அதே மாதிரி கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்தோன்னே இந்த மேலூர் மாமாக்கும் பொள்ளாச்சி மாமிக்கும் பெரியவா நான் தான் மீனாட்சி என்ன பார்த்துட்டியோல எல்லாம் போரும் அப்படின்னு சொன்னதுக்கும்
எவ்வளவு தாத்பரியம் இருக்கு, எவ்வளவு சத்தியம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அதெல்லாம் முடிஞ்சு அந்த 1963 வருஷம் சாதுர்மாசியத்தை இந்த மதுரைக்கு பக்கத்திலேயே நாராயணபுரம்னு இருக்கு. இந்த நாராயணபுரத்தில் சாதுர்மாசியத்தை பண்ணினா ரொம்ப பிரசித்தமாக நடந்தது. அங்கேயும் இந்த ஆகம சில்ப சதஸ்லாம் நடந்தது. அதை முடிச்சுண்டு யாத்திரையை தொடர்ந்து அந்த வருஷம் நவராத்திரிக்காக பெரியவா திருச்சிராப்பள்ளிக்கு வந்தா. திருச்சிராப்பள்ளியில் வந்து பெரியவா ரொம்ப விமரிசையாக நவராத்திரி கொண்டாடுறா. அந்த நவராத்திரி இளம்போது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னதானம் முதலாளெல்லாம் பண்ணப்பட்டது. அந்த கமிட்டியெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அன்னதானம்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களை வந்து சாப்பிட்டுட்டு போகிறது. கார்த்தால ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் பந்தி போயிட்டே இருக்குது. அவளால் இந்த நிர்வாகத்தால் மேனேஜ் பண்ண முடியல. நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அது காசு பணம் வந்துடும். இருந்தாலும் இந்த இனிமேல் சமையல் பண்ணி இனிமேல் அத்தை பண்ணி இத்தை பண்ணி சுத்தம் பண்ணி இத்தனை காரியம் இருக்கே. அதனால பெரியவாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணா. அத்தனை பேரும் கார்த்தால முதல் பந்தியில் சாப்பிட்றவர் சாயந்தரம் திருப்பி 11 மணிக்கு சாப்பிட்டுவோன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பந்தி நடந்துக்கும். உடனே திருப்பி வந்துடுறா. முதல் பந்தியில் சாப்பிட்றவா கடைசி பந்தியில் சாப்பிட்றா. அதனால போட்டு சிரமமாக இருக்குது, நிர்வாகம் பண்ண முடியல. அதனால எல்லாருக்கும் பொட்டலமாக கட்டி கையில் பார்சல் பண்ணி கொடுத்துடலான்னு இருக்கு. பெரியவா உத்தரவு பண்ணோம்னா பெரியவா கூடாதுன்ட்டா. முதல் பந்தியில் சாப்பிட்டோம் கடைசி பந்தியிலும் சாப்பிட்றான்னா அத்தனை பசி இருந்ததுனால தானே சாப்பிட்றா. ஒன்று தெரிஞ்சுக்கோ, அப்படி பசிக்கிறவாளுக்கு தான் சாதம் போடணும். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்காந்து சாப்பிட்றத கண்ணால் பார்த்தாலே நமக்கு புண்ணியம் உண்டு அப்படின்னு. நாம் ஏதோ சாப்பாடுங்கிறோம். எல்லாராலையும் சாப்பிட முடியும். கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் எடுத்து வாயில் போட்டுக்க முடியாது. இது ஆகாது, அதாவது இது படத்து இது படாதும்பா. அதனால் சாப்பிட்றதுங்கிறதும் ஒரு கொடுப்புனை. அது நிறையா சாப்பிட்றேன்னா அதுவே பெரிய பாக்கியம்தான், ஈஸ்வர அனுகிரகம். அதனால் அப்படி சாப்பிட்றவாளை தரிசனம் பண்ணாலும் புண்ணியம்ப்பா. உங்களால் அது நிர்வாகம் பண்ண முடியலன்னா சொல்லுவோம், நான் இன்னும் ஆளுகளை கொடுத்து ஏதானும் பண்ணி அதுக்கு பண்ணிக்கலாமே வழிய பொட்டலங்கட்டிலாம் கொடுக்கப்படாது. பொட்டலங்கட்டி கொடுத்தேன்னா அவள் எங்கேயோ வச்சுன்னு சாப்பிடுவா. சாப்பிட்ற சமயத்தில் தீர்த்தம் வேணும்னா எங்கே போவா? எப்படிலாம் பெரியவா பார்க்குறா பாருங்க. நம்மளா இருந்தால் பார்சல் பண்ணி கொடுத்துட்டா நம்ம காரியம் நீட்டாக ஆகிடும்னு பார்ப்போம். பெரியவா சொல்கிறா, இந்த பொட்டலத்தை பிரிச்சுன்னு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்றதே விற்கிறது தீர்த்தம் வேணும்னா நம்ம இப்போ பந்தியிலன்னா தீர்த்தம்னு கேட்டுன்னு வருவோம். வேணுங்கிறத பார்த்து பரமாறலாம். பொட்டலம் கொடுக்குறதே இப்படி பார்த்து பரமாறுமோ, அந்த பிரேம கிடைக்குமோ, அன்பு கிடைக்குமோ? அது மெக்கானிக்கலானா போயிடும். அதனால போகப்படாதுப்பா. இப்படி போட்டு தான் இங்கே உட்காத்தி வச்சு தான் எல்லாருக்கும் உபச்சாரம் பண்ணி தான் போடணும். அதுதான் விருந்து. அதனால இதை குறைக்காதீங்கோ. உங்களுக்கு சாமான் போறலைன்னா, சாமான் பணம் போறலைன்னா சொல்லி யாரானு கொண்டு கொடுப்பா, ஈஸ்வரானுக்கு வந்துடும். அப்படி காரியம் செய்யறதுக்கு மனுஷா இல்லைன்னா நாம அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பார்க்கணுமே வழிய இந்த அன்னதானத்தை நிறுத்தப்படாது அப்படின்லாம் சொன்னா. இதுதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் அப்படிங்கிறது. அப்படி என்ன சாட்சாத் பராசக்தியோட ஸ்வரூபம் இல்லையா பெரியவா? மீனாட்சின்னு தான் பார்த்தமே, காமாட்சின்னு தான் பார்த்தமே, அம்பாள் தான் பார்த்தமே. அப்படி அன்னதானம் நடந்தது இந்த திருச்சியில். அதே மாதிரி இந்த திருச்சியில் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் நடந்தது, எப்படி பெரியவா தொடர்ந்து யாத்திரை பண்ணுறா என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம்.